இன்றைக்கி நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃபாலோவர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து மிகவும் எளிமையாக போடுங்க, இன்னும் சுருக்கமாக போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்டில் போட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் பிகினர்ஸ்க்காகவும் பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ரெசிபி வந்து ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கலாம். அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அந்த தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து மெதுவாக கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆணி மாதிரி இருக்கக்கூடிய தண்டு பகுதியை எடுத்துட்டு நீங்கள் வந்து எல்லா தக்காளியையும் மெதுவாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பெரிய சைஸாகவும் போடலாம், சின்ன சைஸாகவும் போடலாம். பெருசாக போட்டிங்கன்னா சீக்கிரம் அரைப்படாது. அதனால் நான் வந்து ஓரளவு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒவ்வொரு தக்காளியையும் 4ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட வந்து நான் 2 வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து மிகவும் சின்ன சைஸாக வந்து சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கவே தேவையில்லை. 2லேருந்து 3 பொருள் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும். இந்த இடத்துல நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது, நல்ல ஆப்டாக இருக்கும். கூடவே வந்து 5 பல் பூண்டை வந்து தோலை உரித்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதில் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நீங்கள் அரைக்கணும். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நல்லா வேகமாக 3ல் வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். நல்ல மணமாக இருக்குது. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து தனித்தனியாக சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்ச உடனே இதில் வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பழுத்த மிளகாவை காய வச்சு அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 3 கொத்து கருவேப்பிலையை தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிய விட்டுருங்க. இது வதங்கிறதுக்காக ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான அளவு வதங்கிருச்சு நல்லா. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச சட்னி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கலை. இது வந்து நல்லா கொதித்து நல்லா வற்றணும். இந்த நேரத்தில் உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா தரன்னு கொதி வந்த உடனே இது வந்து சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மிகவும் எளிமையான முறையில் அருமையான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான சட்னி வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னியை வந்து நீங்கள் இட்லி, தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த எளிமையான சட்னியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும், அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ.